ஹே guys, வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓப்பன் கிளா டூக் தி ஐடி வேர்ல்டு பை ஸ்ட்ரோம் அப்படின்னு தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பன் கிளானா என்ன, இந்த ஏஐ ஏஜென்ட்டு மற்ற ஏஜென்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஓப்பன் கிளா பற்றி ஒரு ஓவர்வியூவாக பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அண்ட் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் ட்ரைங் சர்ச்சிங் இன் த இன்டர்நெட் வாட் இஸ் ஓப்பன் கிளா இன் தமிழ், திஸ் இஸ் த வீடியோ ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் ado, let's get started. The AI agent that actually does things, that is OpenClaw. I'll just go to the next slide. The chatbot ceiling. ஸோ நார்மலாக எல்லா ஏஐ ஏஜென்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ChatGPT எடுத்துக்கோங்களேன், அது வந்து ஒரு க்ரோமில் இருக்குது, அவ்வளோதான் கைஸ். ஏன்னா அது வந்து அவங்களோட சர்வரில் ரன் ஆக போகுது, கரெக்டாக. அது வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும், அதை பண்ணாது. ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும், அது எங்கே அதை போய் எடுத்துகிட்டு அதை எடுத்துடாது. ஸோ இதுதான் கைஸ், இட் நோஸ் பட் இட் கேனாட் டூ எனிதிங். ஸோ அதுதான், அது ஒரு சேட்பாட்டுங்கிற ஒரு ரூபத்திலே இருக்கும். பட் ஏஜென்டிக் ஏஐ இல்லைனா ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக டிஃப்ரென்ஸு. தே நோ ஹவு டு டூ இட், தே கேன் டூ இட், they have access to it. So OpenClaw என்னன்னா breaks the sandbox by giving the LLM hands. நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்களோ, என்ன பண்ணணும்னு ஆக்சஸும் கொடுக்குறீங்களோ, அதை வச்சு அதால் அந்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபவுண்டர் என்ன பண்ணியிருக்காரு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெயில் அனுப்புன்னு சொல்லி அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதுக்கு மெயில் சொல்லலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேரை மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுவே என்ன பண்ணியிருக்கு, அவர் மெயில் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இமெயிலை எடுத்து அவங்களுக்கு மெயில் அனுப்பி ஒரு மீட்டிங்கை புக் பண்ணியிருக்கு. ஸோ அதால் இந்தமாரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். பட் ஸ்டில் இட் கெட்ஸ் ஆல் தி கண்டெக்ஸ்ட் இல்லையா. இப்படி கொடுக்குறதுனாலே அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அது இமெயில் எல்லாத்தையும் படிச்சிருது இல்லையா, அதுவும் நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். ஸோ என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஓப்பன்க்ளா அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அ ஏஐ ஏஜென்ட் டிஜிட்டல் ஆப்ரேட்டர். ஒரு டிஜிட்டலாக ஒரு ரோபோட் மாதிரி, ஓகேவா. இது எங்கே ரன் ஆகுதுன்னா நம்மளோட ஹார்ட்வேரில் ரன் ஆகுது. அப்படின்னா நம்மளோட சிஸ்டத்தில் ரன் ஆகுது. அன்லைக் ChatGPT அண்ட் அதர் ஏஐ ஏஜென்ட்ஸ் நம்ம ஓன் சிஸ்டத்தில் இது ரன் ஆகும், ஓகேவா. இது வந்து மெமரி யூஸ் பண்ணியிருக்கு கைஸ். எப்படி வந்து இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெமரி ஆஸ்பெக்ட் இருக்குது. பட் அண்டு வந்து எம்டி ஃபைல்னு ஒன்று இருக்குது. எம்டினா மார்க்டவுன், வேறு ஒன்றுமே கிடையாது, மார்க்டவுன். ஸோ இந்த மார்க்டவுன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாஸ்க்குக்கும் இல்லை ஒரு கான்வர்சேஷனுக்கும் அது மார்க்டவுனை மெயின்டைன் பண்ணிட்டே வரும். அந்த டாஸ்க்லாம் முடியிருப்ப அந்த மார்க்டவுன் அப்டேட் பண்ணும். முக்கியமான ஒரு மார்க்டவுன் ஃபைல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்பீட் அப்படிங்கிற ஒரு மார்க்டவுன் ஃபைலு. அந்த ஹார்ட்பீட்டில் தான் வந்து அதோட ரோல் என்ன, அது என்ன பண்ணுது, என்னவா இருக்குது உங்கள்கிட்ட அப்படிங்கிறத குறிக்கிறது, ஓகேவா. இது வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், எந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, வாட்ஸ்அப்பு, டெலிகிராம், ஸ்லாக் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதான். இதுக்கப்புறம் டிஸ்கார்டு, இந்தமாதிரி ஏகப்பட்ட டூல் செட் இருக்குது. அது வழியாக உங்கள் ஏஐ ஏஜென்ட்டோட நீங்கள் டாக் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி, ஓகேவா. தென் வந்து இது ப்ரோஆக்டிவ். அன்லைக் அதர் ஏஜென்ட்ஸ் நம்ம போயிட்டு ஓகே இதை பண்ணு அதை பண்ணு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது இல்லாமல், இது வந்து உங்களோட டெய்லி அசிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படின்னா காலையிலே ஏஞ்சோடனே உங்களுக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் வந்துடும், இதெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ப்ரோஆக்டிவ். ஸோ இட் இஸ் அ ஏஜென்ட் தட் ரன்ஸ் ஆன் இஸ் ஓன். ட்ரைஃபெக்டா ஆஃப் ஆக்சஸ் அப்படின்னா, இதுக்கு வந்து ப்ரௌசர்ஸ் ஆக்சஸ் கொடுக்கலாம், ஷெல் ஆக்சஸ் கொடுக்கலாம், மெசேஜிங், கிட்டப்பு, ஸ்லாக்கு, இமெயிலு, லைக் இட் கேன் பி எனிதிங். நீங்கள் என்ன ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அதால் அந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். ப்ரௌசர் இன்ட்ராக்ட்ஸ் வித் accessibility ட்ரீ டு கிளிக் அண்ட் டைப், ஓகேவா. எதை டைப் பண்ணுமோ இதெல்லாம் இந்தமாரி அதை கிளிக் பண்ணால் அது accessibility ட்ரீ வச்சு கிளிக் பண்ணி ட்ரை பண்ணு. ஸோ ப்ரௌசரையும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. மெசேஜிங் இந்த ஷெல் கமாண்ட்ஸ் ஈஸியாக கமாண்ட் பண்ணலாம், பைத்தான்லேயே பண்ணலாம் நம்ம. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணுது ஓப்பன்க்ளா அண்ட் மச் மோர். இதோட யூஸ் கேஸ், ப்ரைமரியான யூஸ் கேஸ் என்னென்னா, ஒரு லைஃப் அட்மினாக இருக்கும், ஓகேவா. நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கிட்டப் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் யாருனா இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இஷ்யூவை ரீட் பண்ணி அதுக்கு பிஆர் ரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இல்லை உங்களுக்கு ஒரு ஆப் ஐடியா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஆப் ஐடியா பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸும் கொடுத்துரும். இல்லை நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் வேணுனாலும் அது உண்மையாகவே சொல்ல வேணாம், அது சூப்பராகவே பண்ணும் கைஸ். செக்மீ, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, செக்மீ இன்டு மை ஃப்ளைட் அண்ட் டெக்ஸ்ட் த பிடிஎஃப் டு மை ஒய்ஃப். ஸோ இந்தமாரி ஆக்ஷன்ஸும் அது பண்ணும். டெவாப்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் டெவாப்ஸ் யூஸ் கேஸ் தான் இப்போ சொன்னேன். ரிசர்ச்சும் இதெல்லாம் பண்ண முடியும். வெப்சைட்லாம் ஸ்க்ராப் பண்ணி சம்மரைஸ் பண்ணி மார்க்டவுனாக போட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸ்மார்ட் ஹோம், அந்தமாரி உங்கள் ஹோமோட கனெக்ட் பண்ணுறப்ப அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட், கன்ஃபார்மாக செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் தான். நம்ம வந்து எப்படி வந்து செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட்டாக இதை வந்து டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ரிலீஸ் பண்ணி 20 டேஸ் தான் ஆச்சு. 20 டேஸில் ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எல்லாருமே என்னென்னா தனியாக ஒரு சர்வர் கொடுத்து தான் ரன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டாக சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட்டில் வச்சு ரன் பண்ணி அதுக்குள்ளே மட்டும் இதுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். செப்பரேட்டாக ஒரு மிஷின் கொடுத்துருங்க, புது மிஷின். அதில் வந்து வேலை பார்க்கலாம். பழைய கம்ப்யூட்ரு, பழைய மொபைல் இருந்தால் கொடுங்க, அதில் ரன் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இன்ஜெக்ஷன் தான் ரொம்ப மாரி ஒரு காம்ப்ளெக்ஸான மேட்ரு. என்னென்னா ஹேக்கர்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராம்ப்டை இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், உங்கள் டேட்டாலாம் போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ரைவசி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா வந்து லோக்கலில் தான் இருக்கும். அண்ட் வந்து ப்ராம்ப்ட் மட்டும் தான் அங்கே போகும். அதனால் ப்ரைவசியாக தான் இருக்கும் நார்மலாக இந்த ஆக்சஸ்லாம். மற்றபடி அன்லெஸ் அது போய்ட்டு ஏதாச்சும் வெப்சைட்டில் போய்ட்டு இதை கொடுக்காம தான் சரி. ஸோ இது எப்படி கெட் ஸ்டார்டட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Node.js இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதிலே அந்த வெப்சைட்லேயே 2-3 கமெண்ட்ஸ் இருக்குது கைஸ். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா? அவங்களும் வந்து எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கைடு தராங்க. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது தானாகவே ரன் ஆகுது. பட் எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறையா இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். பட் என்கிட்ட காசு கிடையாது, நம்மள்ட்ட பைசா இல்லை எதுவும். அதனால் ஏபிஐ கீழே நான் இப்போ தான் அந்த கிமிங்கிற இதில் போய்ட்டு ஏபிஐ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதில் போய்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எவ்வளோ லிமிட் இருக்குதுன்னு தெரில, பட் லிமிட்லாம் இருக்குது அப்படின்னு தான் என் வீடியோலலாம் பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன். பட் தீஸ் டூல்ஸ் ஹாவ் like enormous potential guys. If you have some idea, you don't have to work on it, they will work on it, like Claude Code, Antigravity, Codex, OpenClaw. இந்த டூல்லாம் வந்து கைஸ் சத்தியமாக 2026 நீங்கள் கற்றுக்கலன்னா நீங்கள் கீழே தள்ளப்படுவீங்க. உண்மையாக சொல்கிறேன். someone who knows this will take you out of the competition. So do understand and get your hands dirty with these tools. கற்றுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். the amount of time you guys will save this is so much. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு இதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then